இன்னும் மனிதனுக்கு பக்குவத்தை எது தரும்னா, நாம தனிமையிலே உட்கார்ந்து ஆழ்ந்து படிக்கிற ஒரு புத்தகத்தினுடைய அம்சம் நமக்கு பக்குவத்தை கொடுக்கும். நாம நினைக்கிறோம், நான் யார் தெரியுமா? இங்க ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஏன்னா ஒரு மனிதனை பண்படுத்தி பக்குவப்படுத்தி உலகத்துக்கு தருகிற இடம் கருவறையும் வகுப்பறையும் தான். இந்த கருவறையும் வகுப்பறையும் சரியாக இருக்குமானால் அவன் வாழ்க்கையிலே எல்லா பெருமைகளையும் அவனால் அடைய முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்குதா அந்த நிலைமை பாருங்கள். அந்த காலத்தில் ஒரு குழந்தை போய் ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வர ஆசிரமத்துக்கு குருநாதர் கேட்குறார், தம்பி நீ யார்? அந்த பையன் என்ன சொன்னான் பதில் தெரியுமா? அதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன்னா. என்ன கேள்வி, என்ன பதில்? நீ யார்? அதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன். இப்போ 6ஆம் கிளாஸ் வந்து சேர பையனா வாத்தியார் கேட்குறார், நீ யாரா? அவன் ஒரு ஆளை கூட்டின்னு வந்துக்கிறான். நான் யாருன்னு கேட்குறாரு, சாரு சொல்கிறா. இப்போ இவன் யாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆளை கூட்டின்னு வந்திருக்கான். சரி, கால மாற்றங்கள் எவ்வளோ ஆகிப்போச்சு பார்த்தீங்களா? ரொம்ப சிரமம். சரி, நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் பாதகமாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக்கி கொள்ளுகிற தனித்துவத்தை எது தரும் தெரியுமா? நூல்களை நீங்கள் ஆழ்ந்து படித்து உள்வாங்கினால் அது தரும். எப்படிப்பட்ட மேதைகள்லாம் எப்படி நான் நன்மையில் ஒன்று